வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா காசினிக்கீரை போண்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு அரை கட்டு நாங்கள் காசினிக்கீரை எடுத்துருக்கோம். இது நல்லா வாஷ் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு கடலை மாவு போட்டுக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி வந்து கட் பண்ணி தான் வச்சுருக்கோம் சின்ன சைஸாக. பூண்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காசினிக்கீரை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் பெருசாக கட் பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க காசினிக்கீரை. ஏன்னா ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவை விட கீரை தான் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்ததான் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ தண்ணி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி அதிகமாகிட போகுது. சப்போஸ் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா கடலை மாவு கூட போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். காஞ்சிச்சு நம்ம போண்டா போட்டுக்கலாம். நல்லா செவந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா வேகணும் இது. ஏன்னா காசினிக்கீரை போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்லா வேகணும். நல்லா செவந்த பிறகு எடுக்கலாம். இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு, எடுக்கலாம். காசினிக்கீரை போண்டா நல்லா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.